அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. இனிமே என்ன நடந்தாலும் நான் கூட்டணி பிஜேபி கூட வைக்க மாட்டேன் என்று சொல்லிக்கிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று என்டிஏ அலையன்ஸ் அப்படின்னு ஐடிசியில் நடந்த ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அமித்ஷா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவர் போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறதும், பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் தமிழ்நாட்டு 2026 எலெக்ஷனில் வரப்போகுது அப்படிங்கிறதும் நேற்று அறிவிப்பு வெளியாச்சு மக்களே. என்ன ஒரு காமெடியான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய ஊழலை ஒழிப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களை திமுக ஊழலிருந்து காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி அப்படிங்கிற வாக்கியத்தை அமித்ஷா அவர்களும் கூறியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி இதை உறுதியளிச்சிருக்கார் அப்படிங்கிறது. இப்போது இப்படிப்பட்ட கூட்டணியை உருவாக்குவதற்கு நீங்கள் ஊழலைத்தான் பயன்படுத்தி கொண்டீர்கள் அப்படிங்கிற விஷயத்தை வெளியே தெரியாமலே பார்த்தீங்கன்னா நம்ம தெரியல மக்களே. ஏன்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். எலெக்ஷன் சுடுபிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மக்கள். ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே முக்கியமான கூட்டணிகள்லாம் இன்றைக்கி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றது பார்க்க முடிகின்றது. அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. வந்துட்டு முக்கியமாக என்டிஏ அலையன்ஸ் அப்படிங்கிற அலையன்ஸ் கீழே பிஜேபியையும் அதிமுகவையும் ஒன்றிணைச்சிருக்காரு. இப்போது ஒரு காலத்தில் ரொம்ப இல்லை மக்களே, ஜஸ்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2024 எலெக்ஷன் சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக பிஜேபியோடு சேரவே சேராது, எப்பொழுதும் சேராது அப்படின்னு உறுதியாக சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு என்டிஏ அலையன்ஸ் அப்படிங்கிற பேனருக்கு கீழே உட்காந்துக்கிட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கார், அமித்ஷாவோட பேசிகிட்டு இருக்கார். இப்போ இந்த கூட்டணி எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறதை பார்ப்பதற்கு முன்னால், இந்த கூட்டணி அமைஞ்சதுக்கு பின்பு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க. இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அமித்ஷா அவர்கள் சொல்கிறாரு, திமுகவுடைய ஊழலை ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட வெற்றி கூட்டணி இது, தமிழக மக்களை திமுக ஊழலிருந்து காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி இது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். இதற்கு இபிஎஸ் அவர்களும் வழிமொழிஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்ன வேடிக்கையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணியை உருவாக்குவதற்கு பாஜக பயன்படுத்தி கொண்டது ஒரு ஊழலைத்தான். ஸோ இது திமுகவை ஒழிப்பதற்கு உருவாக்கப்பட்ட கூட்டணியாக இல்லையான்றதை தாண்டி ஒரு ஊழலால் உருவாக்கப்பட்ட கூட்டணி அப்படிங்கிறதே பார்க்க முடிகின்றது. என்னன்றதை ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கிளாம்ஸ் பார்த்துடலாம் மக்களே. என்னென்னால், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன் பெயர் மிதுன், அவருடைய மனைவி திருமணமாக அவங்க மனைவி இருக்கிறாங்க. அவங்க மனைவிக்கு ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அந்த சகோதரியுடைய கணவர் பேர் சந்திரகாந்த், அவருடைய அப்பா பேர் தான் திரு ராமலிங்கம் அவர்கள். ஸோ அவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பேர் என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ போன ஆட்சி இருந்த சமயத்தில் திமுக டிவிஎஸ் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கிட்ட கொடுக்கப்பட்ட ஒரு 4 வழி 4 லேன் ரோடு அப்படிங்கிறது ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து தாராபுரத்துலேருந்து அவினாஷி பாளையம் ரோடு, அது ஆக்சுவலாக ஒரு SH ஸ்டேட் ஹைவேஸ் 37. இதை கட்டுவதற்காக நிர்ணயிக்கப்பட்ட எஸ்டிமேட்டட் காஸ்டிங் அப்படிங்கிறது 713.34 கோடி ரூபாய் தான். ஆனால் அதற்கப்புறம் அதை இன்ஃப்ளேட் பண்ணி கிட்டத்தட்ட 1515 கோடி ரூபாய்க்கு அதை இன்ஃப்ளேட் பண்ணியிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில். ஸோ இப்பொழுது அதை பயன்படுத்தி கொண்ட பாஜக இங்கே என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கீழே போய் இடி ரைடு விடுறாங்க. இடி ரைடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஃபால்ஸ் அக்கௌண்ட் இருந்திருக்கிறது. எதனால் கம்பி வாங்கின மாதிரியும் சிமெண்ட் வாங்கின மாதிரியும் பயங்கரமான ஃபால்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணி அந்த அமௌண்ட் எல்லாமே கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய்க்கு ஐடியும் ரைட் பண்ணுறாங்க, 700 கோடி ரூபாய்க்கு வரியை பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இடியும் ஐடியும் சேர்ந்து. இப்போது என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிற ராமலிங்கம் அவர்களை கைது பண்ணால் இந்த அமௌண்ட்டை நீங்கள் எப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னால் இந்த இன்ஃப்ளேஷன் பற்றி வரும். இன்ஃப்ளேஷன் பற்றி வந்தால் அப்பொழுது இருந்த இபிஎஸ் அவர்கள், முதலமைச்சர் அந்த இபிஎஸ் அவர்களும் இங்கே அதிமுகவில் இருந்த ஒரு சில மந்திரிகளுமே மாட்டுவார்கள், ஸ்ட்ரைட்டாக மாட்டுவாங்க. அப்போது இது எல்லாமே மக்களுடைய பணத்தை இன்ஃப்ளேட் பண்ணி அதிகமாக பணத்தில் காஸ்டிங் போட்டு எஸ்டிமேஷன் போட்டு காஸ்டிங் போட்டு அந்த பணத்தை தான் நீங்கள் ஊழலாக பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது பச்சையாக தெரிஞ்சு போயிடும். இது தெரிஞ்சு போனால் ஆட்டோமேட்டிக்காக இடியால் இபிஎஸ் கைது பண்ணப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதை சமீபமாக ஒரு மாதத்திற்கு முன்பு அமித்ஷாவை சந்திக்க போகிறப்போ எல்லா நிர்வாகிகளும் சேர்ந்து போகிறாங்க. போய் அமித்ஷா கிட்ட நார்மலாக ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் மீட்டிங் முடிக்கிறாங்க. முடித்ததுக்கப்புறம் அந்த நிர்வாகிகள் அனைவரும் வெளியேற்றப்படுகிறார்கள். அமித்ஷா அவர்களும் இபிஎஸ் அவர்களும் தனியாக உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்பொழுது இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையுமே ஃபைலை எடுத்து அமித்ஷா புட்டு வச்சுருக்கார் இபிஎஸ் கிட்ட.
இதெல்லாம் காமிச்ச உடனே இபிஎஸ் அவர்கள் வந்து பயந்து போயிருக்கார். இவ்வளோ பெரிய விஷயம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்ற பயந்து போயிட்டு அப்போ என்ன செக் வைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிமுக பிஜேபி கூட்டணி தமிழ்நாட்டில் அமையணும், இதான் செக்கு. ஸோ செக்கு வச்சதுமே இப்போ இவர் என்ன சொல்கிறாருனால், அமைவதற்கு பற்றி ஒன்றும் இல்லைங்க, ஆனால் அப்போது அண்ணாமலை அவர்கள் அங்கே இருக்கக்கூடாது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ஆரம்ப காலகட்டங்களில் இபிஎஸ்ஸை எதிர்த்து நிறைய விஷயம் பேசியிருக்காரு ஓப்பன் மேடையில். அது இபிஎஸ்ஐ டேரக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரியும் ஈகோ டச் பண்ணுற மாதிரியும் இருந்த காரணத்தினால அண்ணாமலையை நீங்கள் வெளியேற்றினால் இந்த கூட்டணிக்கு நாங்கள் தயார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இது ஃபுல் அண்ணாமலை வெளியேற்றிட முடியாது அப்படிங்கிறதுனால இன்றைக்கு மேடையில் பார்த்தீங்கன்னா இந்தியா அலையன்ஸ் மேடையில் அமித்ஷா உட்காந்துருக்காரு, ரைட்டில் இபிஎஸ் உட்காந்துருக்காரு, லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை உட்காந்துருக்காரு. இப்போ கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, அண்ணாமலையை வெளியேற்றினால்தான் இந்த கூட்டணி அமையும்னு சொல்லப்படுதேன்னு கேட்டதுக்கு அப்படிலாம் கிடையாதுங்க, அண்ணாமலை தலைவராக இருந்தப்போ தான் இந்த கூட்டணியை அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறார். நேற்று தமிழக பாஜகவின் தலைவராக திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து பதவியேற்றிருக்கார். அவர் வந்து அங்கே அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு நயனா நாகேந்திரன் அவர்களுடைய தொண்டர்களுக்காக தடபுடல் விருந்து ஏற்பாடு பண்ணப்பட்டு அது போயிட்டுருக்கு. இப்படி இருக்கும் சமயத்தில் அண்ணாமலை அவர்கள் இல்லாமல் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்காது அப்படின்னு அமித்ஷா அவர் சொல்லிக்கிறார். இது மட்டும் இல்லாமல் இபிஎஸ் தலைமையில் தான், அதிமுக தலைமையில் தான் பாஜக கூட்டணி அப்படிங்கிற அறிவிச்சிருக்கார். அடுத்தது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்குமா அப்படின்னு கேட்ட கேள்விகளுக்கு முதல்ல எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 ஆஸ்பெக்ட். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் நமக்கு என்ன பார்த்திங்கன்னா, இந்த இடத்தில் அதிமுக பாஜக கூட்டணி வின் பண்ணுச்சுனால் நடக்க போகிற ஆட்சி அப்படிங்கிறது அதிமுக ஆட்சியாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை, அது பாஜகவுடைய ஆட்சியாக தான் இருக்கும். அதே போல் இபிஎஸ் அவர்கள் இந்த முடிவை வேறு வழி இல்லாமல் எடுத்திருக்காரு. இட்ஸ் அ டெட்லாக் சிச்சுவேஷன்ஸ் தான், செக்மேட் தான். ஆனால் இது அடுத்த 2026 எலெக்ஷனில் அதிமுக வின் பண்ணாலும் எதிர்க்கட்சியாக உட்கார்ந்தாலும் இதில் பாஜகவுடைய தலையீடுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். சப்போஸ் வின் பண்ணுறாங்க அப்படின்னால் அந்த சமயத்தில் பாஜகவை சேர்ந்த பல நபர்கள் முக்கிய மந்திரிகளாக பதவி கொடுக்கப்பட வேண்டும் அழுத்தம் கொடுப்பாங்க. அதன் காரணமாக இங்கே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பல குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சப்போஸ் பாஜக அதிமுக கூட்டணி வின் பண்ணாமல் போகுது அப்படின்னால் எதிர்க்கட்சியாக உட்கார்ந்தாலும் அதற்கு பின்பாக அதிமுகவுக்கு நெருக்கடிகள் மிக அதிகமாக இருக்கும். அது மட்டுமின்றி அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கவும் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி பல இடங்களில் பாஜக அதிமுகவுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்றதை பார்க்க முடிகின்றது மக்களே. இது எல்லாமே இப்போ நான் சொல்லும் பொழுது மேபி ஹைப்போதெட்டிக்கலாக இருக்கும், ஆனால் இது போக போக இவர்களுடைய தலையீடுகள் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்கத்தான் போகின்றோம். இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுக்கு தனக்கிட்ட யாருமே கூட்டணி வராமலே இருக்கிறாங்களே, நம்ம வந்து செகண்ட் பொசிஷன் எதிர்பார்த்துருந்தோமே. என்னால் ஒருத்தர் சொல்லியிருப்பார் அவர் ஃபஸ்ட் இங்கே ரீசெண்டாக நடந்த ஒரு கூட்டத்தில் திமுகவுக்கும் நமக்கும் தான் போட்டின்னு பேசியிருப்பார். ஆனால் இப்பொழுது அதிமுக பிஜேபியோடைய கூட்டணி அமைஞ்சிருச்சு. இப்போ இவர்கிட்ட கூட்டணி வருது, இது வரைக்கும் யாரும் வரவே இல்லை, யாரும் முன் வந்து இவர்கிட்ட வந்து பேசவும் இல்லை, கூட்டணியை பற்றி பேசவும் இல்லை. ஆனால் கூட்டணி இல்லாமல் இங்கே எதுவுமே செய்ய முடியாது தமிழ்நாட்டில்ன்றது வெட்ட வெளிச்சமான விஷயம். இப்போ விஜய் அவர்களுக்கு இந்த நெருக்கடின்னு பார்த்திங்கன்னா யார் நம்மக்கிட்ட வரப்போகிற நெருக்கடி இருக்கின்றது. இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா தேமுதிக பிரேமலதா அவர் சொல்கிறாங்க, இன்றைக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பாஜக கூட்டணி அமைக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி எங்கிட்ட யாருமே சொல்லவே இல்லை, எந்த ஒரு விஷயமும் எங்கிட்ட ஆலோசனை நடத்தி கொள்ளவே இல்லை. நாங்கள் வந்து கூட்டணி கட்சியாக இருக்கோம் அதிமுக கிட்ட. அப்படி இருக்கும் பொழுது கூட்டணி கட்சிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும், கேட்டிருக்கணும், ஆலோசனை கேட்டிருக்கணும். எதுவுமே கேட்காம அவர் போய் கூட்டணி சேர்ந்துட்டார். எங்களால் வந்து கூட்டணி சேர முடியுமான்னு தெரில, எங்கள் தொண்டர்கள் எங்களுடைய நிர்வாகிகளை ஒத்துக்குவாங்களான்னு தெரில அப்படிங்கிற அளவுக்கும் அங்கே ஒரு குழப்பம் சொல்லி கொண்டிருக்கின்றது. ஸோ இந்த விஷயம், இந்த குழப்பத்தை தாண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் 6 மாத காலம் நாங்கள் கட்சியை வந்து பலப்படுத்த போகிறோம், அதற்கு பிறகு கூட்டணியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த 6 மாத காலத்திற்கு பிறகு இவர்கள் சென்று பாஜக கூட கூட்டணி வைப்பாங்களா அப்படின்னு பார்த்தால் சந்தேகம்தான். அதற்கு பதிலாக தேமுதிகவும் தாவேகாவும் ஒன்றிணைவதற்கு வாய்ப்புகள் மிக கூடுதலாக இருக்கின்றது மக்களே. இன்னொரு பக்கம் நேற்றைய தினம் பாமக அந்த கூட்டணியில் போய் சேரவே இல்லை. ஸோ பாமக பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது தெளிவாகிறது.
ஸோ இப்போ பாமகவுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஒன்லி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா திமுக மட்டும்தான். இப்போது இன்னொரு பக்கம் தேமுதிக போய் திமுகவில் சேருவாங்களா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தால் நிச்சயமாக சேருவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் கோயம்பேடில் இருக்கக்கூடிய மண்டபம், விஜயகாந்த் அவருடைய மண்டபம், அந்த மண்டபத்தை உடைத்து ஃப்ளைஓவர் கட்டணும் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தது கலைஞர் தான். ஸோ இவர் கட்சி ஆரம்பித்த சமயத்தில் இவருடைய சொத்துக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஃப்ளைஓவர் கட்டுறோம், உங்கள் மண்டபம் இடைஞ்சலாக இருக்குது, மண்டபத்தை உடைச்சே ஆகணும்னு சொல்கிறாங்க. இதற்கு போயிட்டு வேணான்னு சொல்லி போய் இவர் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அது கோரிக்கையை ஏற்றுக்கல. மக்கள் நல்லதாக கட்டுறோம், மக்கள் நல்லா நடக்காமல் எப்படி பண்ண முடியும்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அதற்கான காம்பன்சேஷனாக அந்த உடைத்த இடம் மட்டுமே கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய்க்கு வருதுன்றார் விஜயகாந்த் அவர்கள். ஆனால் கொடுக்கப்பட்ட பணமும் வெறும் 7 கோடி ரூபா மட்டும் கொடுக்கப்பட்டது. அவருடைய லேண்ட் அதோடைய ஒரிஜினல் வேல்யூ 70 கோடி ரூபாய். பட் கவர்மெண்ட் அமௌண்ட்டாக ஒன்லி 7 crores வாஸ் கிவன். ஸோ இதிலிருந்தே விஜயகாந்த் அவர்கள் வந்து திமுகவை டேட்டா எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்பொழுது தேமுதிகவில் வந்து பிரேமலதா அவர்கள் திமுகவோட ஒன்றிணைஞ்சு இருப்பாங்கிற சந்தேகம் தான் மக்களே. ஸோ அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் டிவிகே மட்டும்தான் இருக்குது. ஸோ பாமக திமுகவுக்கு வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதே பார்க்க முடிகின்றது. ஏன்னா அவங்க வேறு ஆப்ஷனும் கிடையாது இந்த இடத்துல. அண்ட் விசிகே என்னதான் கூட்டணியாக இருந்தாலும், ஏன் ஒரு முறை பார்த்தீங்கன்னா விசிகேவும் பாமக கூட்டணி அமைச்சிருந்திருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி திமுக கூட வந்து விசிகே சேர்ந்து பாமகவும் சேர்ந்து கூட்டணி அமைப்பாங்களா, இல்லை விசிகே ஏதாவது ஒரு விஷயத்தை கடைசி நிமிஷத்தில் வேறு கட்சிக்கு தாவுவாங்களா கூட்டணிக்காக அப்படிங்கிறதே பொறுத்து தான் பார்க்க வேண்டும் மக்களே. ஆனால் என்ன ஒரு காலக்கொடுமையும் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் மாற்றி திட்டிக்கிட்டு இருந்தாங்க இபிஎஸ் அண்ணாமலை அவர்களும். போன வருஷம் என்னதான் இருந்தாலும் நான் பாஜக கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தால் தான் திரு இபிஎஸ் அவர்கள் இந்த கூட்டணி வச்சிருக்காரு. இப்போது தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் எப்படி இவர் நம்புவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. எப்படி ஓட்டு போடுவாங்கன்ற கேள்விக்குறி இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, என்ரோல் பண்ணிருக்காருன்னு சொல்கிறாங்க. அது பேர் வந்து எம்ஜிஆர் அதிமுக அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ அந்த கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரியல மக்களே. ஆனால் இது வந்து இப்போதைக்கு சிச்சுவேஷ்னலாக வேறு வழி இல்லை, நம்ம அதிமுக கூட கிடையாது, நம்ம தனியாக நிற்கிறோம், அப்போ நம்ம ஏதாவது கட்சி ஒன்று வச்சுக்கிட்டு தான் கூட்டணி பற்றி நீங்கள் வந்து பேச முடியும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கின்றது. அதனால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இந்த கட்சி. அந்த கட்சி நிலச்சி நிற்குமா, இல்லை ரப்பர் ஸ்டாம்ப் கட்சியாக இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும் மக்களே. எது எப்போ இருந்தால் 2026 எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய போட்டியாக இருக்குன்றதை பார்க்க முடிகின்றது. இந்த போட்டி எவ்வளோ சுவாரஸ்யமாக பார்க்கலாம் மக்கள் நினைக்கிறேன். கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.